மிஸ்டர் மணி சார் வந்து நம்ம கிளினிக் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்காரு. ஜீரோ ஸ்போம் கவுண்ட் சொல்லி அசோஸ்போர்மியா சொல்லி தான் வந்திருக்காரு. மொட்டிலிட்டி மார்பாலஜி எதுவுமே இல்லைன்னு சொல்லி தான் வந்திருக்காரு. ஒரு 3 மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்து 55 மில்லியன் வந்திருக்கு. இப்போ அவங்க மிஸ்ஸஸ் பிரெக்னென்ட் ஆயிட்டு 7 மந்த் ஃபீமேல் பேபியோட வந்திருக்காங்க. இது இந்த ஹாப்பியான நியூஸ் வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு போகலாம், ஷேர் பண்ணிட்டு வரலாம் சொல்லி வந்திருக்காங்க. இது எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குது. நம்ம ட்ரீட்மெண்ட்ல வந்து நிறைய கேஸ் வந்து சக்சஸ் ஆயிருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம மணி சார் வந்து ஃபேமிலியோட வந்திருக்காரு. ஈவன் வந்து குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்காரு. எனக்கும் ஒரு ஹாப்பியா இருக்கு. சோ இப்போ மணி சார் எங்க இருந்து வரீங்க மணி சார்? சென்னை சார். சென்னை மதுரவாயில இருந்து வரோம். என்ன ஏஜ் உங்களுக்கு? 33 வயசு ஆகுது சார். சரி, என்கிட்ட வரும்போது கவுண்டிங் எவ்வளவு வந்து 0 பாயிண்ட் இருந்தது சார் நம்மளுக்கு. எத்தனை மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? 3 மந்த், கரெக்டா 3 மந்த் எடுத்தோம். நான் வரும்போது இங்க சார்ட்ட வரும்போது 0 பாயிண்ட் இருந்தது. இப்ப சார்ட்ட வந்த பின்னாடி நம்மளுக்கு கரெக்டா ஒரு 55-60 வந்தது பாயிண்ட். வந்ததுலேருந்து இப்போ பேபி நாங்கள் ஃபார்ம் ஆகி இப்போ ஃபேமிலியோட வந்து சாருக்கு நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்துருக்கிறோம். நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி, நீங்கள் 0 பாயிண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, சார்ட்ட வந்து 100% வந்து குழந்தை இதாகும். நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சார் சைடு எஃபெக்டிங் இல்லாமல் நம்மளுக்கு சார் மருந்து கொடுத்து நம்மளுக்கு நல்லபடியாக இது பண்ணி கொடுப்பாரு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இவர் மணி சார் வந்து நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காரு சென்னையில். ஏன்னா இவங்க சென்னையிலேருந்து தான் வராங்க. இது பட் எங்கேயுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலைன்னு சொல்லி தான் என்கிட்ட வந்தார். இது 3 மந்த்ல வந்து அவங்களுக்கு சொல்லியிருந்தேன், சார் இது பண்ணுங்க, நீங்க டெஃபினட்டா நம்ம பண்ணலாம், நிறைய கேஸ் பண்ணியும். அதே மாதிரி என்னுடைய ஸ்பீச்க்கு வந்து அவர் அக்செப்ட் பண்ணி கண்டினியூவா எடுத்து கிளியரும் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. உங்களுக்குள்ள யாராவது இந்த மாதிரி குழந்தை இல்லை சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க. నీంగ్లో ఉங்களுకుள்ள డౌట్ ఉందా కాల్ பண்ணி எனக்கு క్లారిఫై பண்ணலாம். నా పేరు దేవి అండి. మేము చెన్నై నుంచి వచ్చాము. 3 ఇయర్స్ మాకు పిల్లలు లేకుండ్రి. ఆ ఇబ్బందితో ఎన్నో డాక్టర్ల దగ్గరికి వెళ్ళాము, చూపించుకున్నాం. అయినా ఏమి ప్రయోజనం లేకుండే. ఇప్పుడు ఇతని దగ్గరికి వచ్చాము, ఈ డాక్టర్ దగ్గరికి వచ్చి మాకు ఒక బేబీ, ఇప్పుడు మేము సంతోషంగా ఉన్నామండి, ఏ ప్రాబ్లం లేకుండా. మీకు ఎవరికైనా ఇలాంటి ప్రాబ్లమ్స్ ఉంటే ఇతని దగ్గరికి వచ్చి చూపించేసుకోండి. కన్ఫర్మ్గా 100% ఇతను గ్యారెంటీ ఇస్తారు. అందులో ఏ ప్రాబ్లమ్స్ లేవు. மாலாக மீறு கூட சந்தோஷம் கொண்டாலன்னு మేము కోరుకుంటున్నాం. என் ஒய்ஃப் வந்து ஆந்திரானால அவங்க வந்து தெலுங்கில் பேசுகிறாங்க, நான் தமிழில் சொல்கிறேன். எங்களுக்கு வந்து குழந்தைனால வந்து இது பண்ணியிருந்தோம். சார்கிட்ட அலிம் சார்கிட்ட வந்தனால எங்களுக்கு இப்போ 100% வந்து இதாகிடுச்சு. நல்லா ஒரு ரிசல்ட் நல்லா கிடைச்சிது எங்களுக்கு. அதனால் நீங்களும் உங்களுக்கும் நான் ஒரு இது சொல்கிறேன், உங்களுக்கும் வந்து ஃபால்ட் எதாச்சும் இருந்ததுன்னா சார் அலிம் சார் வந்து பாருங்கள், 100% உங்களுக்கு நல்லபடியாக ஆயிடும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சார் சரி பண்ணி கொடுப்பாரு. உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு 100% இது வரும், கேரண்டி நான் தரேன். சார் வந்து பாருங்க, சரிங்களா? ஆல்ரெடி ஒரு வந்து மணி சார் வந்து சென்னையில் வந்து நிறைய இடத்துல பார்க்கும்போது உடம்புல எந்த சேஞ்சஸும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. வெளியே நிறைய டாக்டர் பார்த்தோம், பணம் தான் வேஸ்ட் ஆயிடுச்சு, மற்றபடி வந்து இந்த இது எதுவுமே ஆகலை, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை, எதுவுமே ஆகாதனால பணம் தான் நிறைய செலவு பண்ணோம். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து யூடியூப் மூலிமா உங்களை வந்து பார்த்தேன் நான். சரி, ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிட்டு போகலான்னு வந்து உங்கள்கிட்ட வந்தேன். உங்கள்கிட்ட வந்தோடனே 100% வந்து எனக்கு ஃபார்ம் ஆகி இப்போ ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கிறோம். குழந்தை இல்லாமல் ரொம்ப வருத்தமாக இருந்தோம். மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷத்துல பேபி இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சொந்த மதர்கிட்ட ரொம்ப இதாகிடுது, கேவலமாக பேச ஆரம்பிச்சுன்னா சார் உங்ககிட்ட வந்து பார்த்துட்டனால இப்போ நல்லா ஃபார்ம் ஆகி நாங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் இதுதான் வந்து எல்லாமே எதிர்பார்க்குறேன். ஏன்னா குழந்தை இல்லாத கப்புள்ஸ் வந்து ரொம்ப மன வருத்தத்தோட, டிப்ரெஷனோட, மன அழுத்தத்தோட இருக்காங்க. இன்னைக்கு இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா அந்த குழந்தை தான். ஏன்னா இந்த உலகத்துல வந்து அந்த குழந்தை இல்லைன்னா அதோட வேல்யூ வந்து இருக்காது. நீங்க பணம் செல்வம் நீங்க எவ்வளவு வச்சாலும் நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வேணும். அது இருந்தாதான் அதோட வேல்யூ, நம்மளுடைய அந்த அன்பு எல்லாமே ரொம்ப நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா பணம் மட்டும் வச்சு அந்த குழந்தைய அன்பு, அந்த குழந்தை இல்லைன்னா அதோடைய அருமை வந்து இருக்காது. ஸோ இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு மணி சார் காரணமே அது ஒரு குழந்தை தான். இது கங்க்ராச்சுலேஷன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து குழந்தை இல்லைன்னா வருத்தப்படாதீங்க. நீங்க வாங்க, உங்களுக்கும் மணி சார் மாதிரி டெஃபினட்டா ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும்.